இயேசுவின் நாமத்தினாலே எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம பிரயாசப்படுகிறதெல்லாம் நம்முடைய வேலை, ஏன்னா கிரியை செய்கிறதெல்லாம் ஆண்டவருடைய வேலை. எப்பொழுதுமே நிறைய ஜெபங்கிறது எல்லாருக்கும் என்ன இவங்க பைத்தியக்காரத்தனமாக ஜெபிச்சிட்ருக்குறாங்க அப்படி தான் இருப்போம். ஆனால் அந்த ஜெபத்திற்கு எவ்வளோ பெரிய மகிமை இருக்குது, வல்லமை இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். சிவந்த சமுத்திரம் இருக்குது, எல்லாரும் கல்லறியை பார்க்குறான், திட்டுறான். வனாந்திரத்தில் சாகருக்கு எனக்கு கொண்டு வந்தேன்னு மோசஸ் கூட போராடுறாங்க. மோசஸ் போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும்போது ஆண்டவர் பாருங்கள் அமேசிங்காக பதில் கொடுக்குறார். எதுனாலும் சரி ஜெபத்திற்கு அவ்வளோ பதில் இருக்குது. எந்த வேலையிலும் எப்படிப்பட்ட நிலைமையிலையும் ஜெபிக்கும்போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆதியாகமம் 1 எங்கெல்லாம் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஜெபத்திற்கு அவ்வளோ பலன்களை தருகிறார். அதனால் நாம் இந்த முகாமிற்காக அதிகமாக ஜெபித்திருக்கிறோம், உபவாசித்திருக்கிறோம், பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலோ அதன் பலனை அடையாமல் போவதில்லை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கிறோம், நம்ம நிறைய பிரயாசப்பட்டிருக்கிறோம். நாம் எப்பொழுது இல்லாத அளவுக்கு நாம் போகிற இடங்களில் கூட்டங்களில் அதிகமான கூட்டம், ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் தாகத்தை கொடுக்கறதுனால நம்ம அற்புத மாலை இப்படிலாம் வைக்கல, சுகமளிக்கும் கூட்டம் அப்படியெல்லாம் வைக்கல. நம்ம சொல்கிற தலைப்பே தெளிவாக எழுப்புதல் விரும்புவோர் முகாம் அப்படி தான் வைக்கிறோம். நம்ம விரும்புகிறவங்க மட்டும்தான் அங்கே வரணும். சும்மா அங்கே வந்து சுகம் பலம் எனக்கு ஆசை வைக்கணும் அப்படி வேண்டவங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் மீட்டிங் நடத்தணும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அதில் பங்கு பெறுகிறார்கள். அந்த இடத்துல இப்படிப்பட்ட முகாமிற்காக ஜெபிக்கிறார்கள், அழுது ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். நான் அழைச்சிட்டு வரேன், நான் உபவாசம் இருக்கிறேன், என்னால் என்ற காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி ஏழைகள், ரொம்ப பெரிய பணக்காரர்கள்னால் இல்லை. முத்துலட்சுமி அப்படின்னு ஒரு அம்மா நேற்று எனக்கு ஃபோன் அடித்தாங்க. அவங்க நான் காணிக்கை அனுப்பி போட்டிருக்கிறேன், அவங்களுக்கு விவரம் தரல, எனக்கு பதிலே வரல அப்படின்னு சொல்கிறதுக்காக எனக்கு அடித்தாங்க. நான் பேசணும்னு சொன்னேன், அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், தாங்க முடியல, அழுகுறாங்க. அவங்க என்னைய ஏமா அழுகாதீங்க, இல்லைப்பா நான் உன்னை நினச்சி தான் அழுறேன், நீ ரொம்ப அழுது பிரசவம் பண்ணுற, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, நீ ரொம்ப அழாத கணேசங்கிறான். அதாவது யாருன்னே தெரியாது, முகமறியாதவர்கள் உங்களுடைய அந்த கண்ணீரோடு நீங்கள் விதைக்கிறத அதை பார்த்து நான் ரொம்ப அழுது ஜெபிக்கிறேன், ஏதோ என் பிள்ளை ஊழியம் செய்கிறான். இவங்க ஒருவர் மாத்திரமல்ல, அநேக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் ஆங்காங்கு இருந்து உற்சாகப்படுத்தவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு. நமக்கு நம்ம விஎம்எம்னாலே பைபிள் படி பார்த்தாலே உதவி செய்கிறவங்க ஐஸ்வர்யவான்கள் ரொம்பனா இல்லை, அவங்கெல்லாம் கொடுக்குறதுக்கே யோசிப்பாங்க. நமக்கு வர்ற காணிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 10 ரூபா, 50 ரூபா, 80 ரூபா, தம்பி இன்றைக்கி இவ்வளோதான் லாபம் இருந்துச்சு உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டேன், அவ்வளோ அந்த காணிக்கை கொடுக்குறவங்க கூடுனது ஒரு 500, 1000 ரூபா கொடுக்குறோம், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். பைபிளில் பார்த்தா இப்போ என்ன பேசணும்னு சொன்னால் ஒரு 3 சம்பவங்களை ஞாபகப்படுத்தி ஆண்டவர் சொன்னார். பெரிய ஊழியக்காரர்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்ம சந்தோஷ் அவங்க மூலிமா மறைந்திருக்கும் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. அதே தலைப்பில் தான் இது நான் சொல்கிறதெல்லாம் மறுபடியும் அவங்க எடுத்திருப்பாங்க. எலியா இப்போ இருக்குது, முதல் சம்பவம் எலியா இருக்கிறாங்கன்னா, எலியாவை உருவாக்குவதற்கு சூப்பர் ஸ்டார் யார்? காகங்களை பயன்படுத்துகிறார். காகங்கிறது சூப்பர் ஸ்டார் தான். அதை காக்காவது ஆண்டவர் கொடுத்ததை திருடாமல் நம்மகிட்ட வந்து எலியாட்ட வந்து போய் சேர்த்துறது பாருங்கள், சொன்னபடி சேர்த்துறது. ஒருவேளை அது கிறிஸ்தவ காக்காவாக இருந்தால் கொடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு எச்சியை கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். 10ல் 1 தானே கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம், ஏன்னா மீதி இருக்கிறத தான் கொடுத்துருக்கோம். அது ஒன்றத்துக்காக சரி அவனா விஎம்எம் கொடுத்துருப்பா அப்படி தான் வரும். எல்லாத்துலேயும் ஆண்டவர் நமக்கு காகங்களை பயன்படுத்துகிறார்.
ஏன்னா சூப்பர் ஸ்டார்கள், மறைந்திருக்கிற சூப்பர் ஸ்டார் காகங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கடுத்து பயன்படுத்துகிற பாத்திரம் என்னது? சாரிபாத் விதவை. என்ன அந்த அந்த பேஜை மறுபடியும் வாசித்து பார்த்தாலே, அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற சொத்தை கொஞ்சோன்னு எண்ணெய், கொஞ்சோன்னு மாவு இருக்குது, அவ்வளோதான். அதான் அவங்க சொத்து. அந்த சொத்தை 2 பங்கு போடுறாங்க. ஊழியக்காரர் இதில் ஊழியக்காரர் அனுப்பிவிட்டு எனக்கு ஒரு பங்கு தான், என் ஊழியக்காரனுக்கு பங்கு தாங்கிறார். உன் சொத்தை 3 பங்கு போட சொல்கிறார். அங்கே அனுப்பி வைக்கிறார். அந்த அம்மா இவங்க பேச்சுவார்த்தை ஃபோனில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி பேசியிருந்தாங்கன்னா அந்த அம்மா கட்டாயம் தந்திருக்க மாட்டாங்க. எனக்கே சாக கிடக்கு, நான் எப்படி உனக்கு காசு கொடுக்கறதுக்கு, உனக்கு ஒரு அடை கொடுக்கறதுன்னு சொல்லி திருட்டமாக இருந்திருப்பாங்க. அதாம்மா பாருங்கள் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருந்தவங்கன்னா தற்கொலைன்னா பண்ண மாட்டாங்க. அந்த எலியா மேலே இருக்கிற அந்த காட்ஸோடைய அபிஷேகம் வல்லமை ஏன்னா உடனே அவங்களுக்கு கொடுக்க வைக்குது. சரி போனால் போயிட்டு போகிறோன்னு ஒரு அடையை எடுத்து கொடுக்குறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ராக்ஸ் கொடுக்கையில் கிறிஸ்தவங்க சாப்பிட கூப்பிடுவாங்களா இல்லையோ, நல்ல ஒரு ஆறுதலாக ஒருத்தங்கிட்ட பேசிட்டா, தம்பி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகிறீங்களா எங்கள் வீட்டில் அப்படி சொல்லுவாங்க. நான்லாம் எப்படியாவது சொன்னால் டக்குன்னு உட்காந்துருவேன். ஏன்னா அவ்வளோ பசி, யாராவது கூப்பிட மாட்டான்னு ஜெபத்தோடு தான் ட்ராக்ஸ் கொடுப்போம். பசிக்கில்லும் அவன் யாராவது கொடுங்கம்மா, சரி நீங்கள் சொல்கிறீங்களம்மா, சரிம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்குறோம். கம்மங்கஞ்சி, கம்மங்கூழ் அந்த காலத்தில், இப்போ யாரும் இல்லை, அதெல்லாம் குடிச்சிருக்குறோம். நான் சொல்கிறேன், இந்த அம்மா ஒருவேளை அந்த கிராமத்து அம்மா போல்றேன். ஏன்னா கவனிப்பாரற்ற அம்மா, விதவை, எல்லாராலையும் தள்ளப்பட்ட ஒரு அம்மா. அந்த அம்மா வீட்டுக்கு ஒருத்தர் வர்றதே பெருசு தான். என்ன இப்போ நம்ம ஏன் கிராம ஊழியங்களை செய்கிறோம்? கிராமங்களில் யார் ஊழியம் செய்கிறா? கிராமங்களை அனாதையாக்கிட்டாங்க. நான் எப்பொழுதுமே கடந்த காலில் ஆண்டவர் நம்ம காமிச்ச ஒரு தரிசனத்தை அடிக்கடி நினைவு கூறுவது உண்டு. ஒரு 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 கிராமத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு. நிறைய பிள்ளைகள் வயிறு பெருசாக இருக்குது, எலும்பும் தோளுமாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் பசியில் துடிக்கிறாங்க, அழுகிறாங்க. அந்த மாதிரி வியாதி உள்ள ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. அவங்க அழுகும்போது தம் பாரங்களை சொல்லி சொல்லி அழுவாங்க. திட்டிக்கிட்டே அழுகிறாங்க. கோபத்தில் ஃப்ரஸ்ட்ரேட்டில் பேசிகிட்டே அழுகிறான். பார்த்துருக்கீங்களா நிறைய இடத்துல? அவங்க சொல்லும் போது எப்படி அழுகிறாங்களே, கிராமங்களில் இருக்கிற எங்களை நீங்கள் அனாதையாக்கிட்டீங்க, நீங்கள் மட்டும் நல்ல சர்ச்சு கட்டியிருக்கிறீங்க பட்டணத்தில், எங்களை அனாதையாக்கிட்டீங்க, எங்களுக்கு சர்ச் இல்லை, நீங்கள் மட்டும் வாரம் வாரம் வசனம் கேட்குறீங்க, எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது இயேசுவை பற்றி சொல்ல வரமாட்டீங்க, எங்களை அனாதையாக்கிட்டேன்னு பெரிய ஒரு கூக்குரல் சத்தம் அந்த தரிசனத்தில் பார்க்குறேன். யார் பேசுகிறது? மகதோனியாவில் இருக்கிற ஒருவன் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டி கொண்டதாக இருக்குது. அப்போஸ்தலர் 16:9 அவருடைய விசன் பார்க்குறான். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் மகதோனியாவிற்கு எங்களை அழைத்தார் என்று நிச்சயித்து எல்லோரும் மகதோனியாவுக்கு அங்கே ஊழியம் செய்ய போயிடுறாங்க. அது ஆண்டவருடைய குரல், ஆண்டவருடைய சத்தம், ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் சொல்கிறார், பசியாக இருந்தால் எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கலைங்கிறார். யார் பசியாக இருக்கிறவங்கள சந்திக்கலைன்னா அவர் பசியாக இருக்கிறது அர்த்தம்னு சொல்கிறார். வியாதியாக இருந்தேன் என்ன விசாரிக்க வரல, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய இருதயம் அந்த தரிசனத்தில் கிராமத்தில் இருக்கிற என்ன நீங்கள் அனாதையாக்கிட்டீங்களேன்னு புலம்புறது யார்? இயேசு கிறிஸ்துவுடைய புலம்பல். இன்றைக்கி இருக்கிற நான் காலையில் ஒரு யோசித்து பார்த்தேன். நம்ம இந்த முகாம் முடித்து 50,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்க போகிறோம். அப்படி ஒரு இலக்கு வச்சுருக்கோம். முடியாத இலக்கு தான். அதுவும் இந்த கேம்ப்லேயும் இன்னும் பல லட்சம் ரூபாய் இன்றைக்கும் தேவை இருக்குது. நான் யோசித்து பார்த்தா ஒரு 70 லட்சம் ரூபா வரைக்கும் இன்னும் தேவை. சான்ஸே கிடையாது. நம்ம மனுஷீக யோசனை இல்லை. சரி, இவ்வளோ நெருக்கத்தில் நம்ம இந்த முகாமுக்கான ஆயத்த வழியில் பார்க்குறோம். ஆனால் எதையுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணல. சாப்பாடை குறைக்கலை, தண்ணி பாட்டில் குறைச்சேன்னா கொஞ்சம் ஃபியூ லேக்ஸ் கம்மியாக குறைக்கலை, எல்லாமே குறைக்கலை. இந்த முகாமிற்குரிய என்னெல்லாம் நம்ம சைடு செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம பார்த்து செய்கிறோம். அவங்க எல்லாருக்கும் பிஸ்கட் கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுவும் பிரயாசப்படுகிறோம். நம்முடைய ஊழியர்கள் எல்லாம் ஆயத்த விலையில் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இந்த கேம்ப்லேயே இவ்வளோ சவால்கள் இருக்குது. இது முடிஞ்சு நம்ம என்ன செய்கிறோம்?
50,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கணும்னு சொல்கிறோம். ஆண்டவருடைய அந்த பாரத்தை அறிந்த கிறிஸ்தவர்கள் கூடனா போதும். தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு 10,000 குடும்பங்கள், ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 கிராமத்தில் நான் ஊழியம் செய்ய போகிறேன்ப்பா. இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. ஒரு வாரத்துக்கு ஒரு கிராமம் குடும்பமாக போகணும் வண்டியான. முதல்ல யோசிச்சு பார்த்தேன், நம்ம குடும்பம் போகணும், முழு நேர மிஸ்டரிக்கு குடும்பம் போகணும். மோகன் சேனனை இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மெட்ராஸில் பார்க்கும்போது, ஏய் ஏன்னா நீ கிராமத்துக்கு ட்ராக்ஸ் கூட்டு போகிறேனே, கூப்பிட்டு போகலேன்னு கேட்குறாரு. சின்ன பிள்ளை போல். என்ன கட்டாயம் வந்துருங்கண்ணே, இந்த கேம்ப்பு முடிஞ்ச உடனே நானும் நீங்கள் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம், தெருப்பிரசங்கம் பண்ணுவோம். பாருங்கள், இதுபோல் எழும்பணும். மோகன்சியில் ஆசிரஸு எழும்புறான்னா நம்ம எழும்புனா என்ன, எவ்வளோ ஆசைப்படுறாங்க. எல்லாம் நிறைய பேர், ஒரு 100 பேர் சர்ச்சுக்கு வந்துட்டால் போதும், அவர் கிராம ஊழியத்தை விட்டுருவார், வீடு சந்திக்கிறத விட்டுருவார், தெருப்பிரசங்கத்தை விட்டுருவார். எப்படி எழுப்புதல் வரும்? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளும் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கட்டும், ஒரே ஒரு கிராமத்தை அடாப்ட் பண்ணால் போதும். தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு சபைகள் இருக்கும்? ஒரு கணக்கு சொல்லுது, மெட்ராஸில் மட்டும் 10,000 சபைகள் இருக்குதான். 10,000. இதுபோக இன்னும் இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஊழியர் ஒரு கிராமத்தில் காஸ்பல் அறிவிச்சாலே கட்டாயம் என்ன செஞ்சிடலாம்? 50,000 கிராமம், 1,00,000 கிராமத்தில் காஸ்பல் அறிவிச்சிடலாம். முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிறது அதோட இம்பார்ட்டனே தெரியல. இதை கேட்குற நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடுறதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை கேட்குறாத ஊழியத்தில் போய் நற்செய்தியை அறிவிக்காமல் நீ ட்ரெஸ் எடுத்தாலாம் நீ உருப்பட மாட்டே, இப்படிலாம் சொன்னால் தான் கிறிஸ்தவங்க பயப்படுறாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்க்குள்ளே என்ன செய்யணும், இங்கே இருக்கிற எல்லாம் அந்த செய்தியை கேட்குற ஒரு கிராமத்துக்காவது போ, இல்லை உங்களை ஒரு கிராமத்துக்கு போக மீதி 9 கிராமத்துக்கு 9,000 ரூபா அனுப்பிவிட்றேன். நீ ஒரு கிராமத்துக்கு போனால் தான் காணிக்கையை கொடுக்கணும். சும்மானாலும் போய் ஊரை சுற்றிட்டு அங்கே ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு அந்த கிராமத்தில் ஜெபிச்சுட்டு ஒரு 10 பேருக்காவது காஸ்பல் சொல்லிட்டு பயம் இருந்துச்சுன்னா, கழுதை 10 பேருக்காக காஸ்பல் சொல்லிவிட்டு வா. நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற வீமம் மிஸ்டரிகள் இதை தொடங்கி வைக்கணும். மோகன் அண்ணன் தொடங்கி வைக்கிறார், எல்லோரும் தொடங்கி வைக்கணுங்க. நான் சொல்கிறேன், இதுக்கு இவ்வளவு தேவைகள்னால் 50,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கிற இதை விட 10 மடங்கு காசு வேணும். இதில் 1 கோடி ரூபானா அதுக்கு 10 கோடி கூட வேண்டியிருக்கும். இதுதான் கடைசி கட்டளை, ஆண்டவருடைய கடைசி கட்டளை. நான் சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்மை ஆசீர்வதிக்கிறார்? எங்கள் ஊர் தமிழில் சொன்னால், எதுக்காக உன்னை கொழுக்க வைக்கிறார்? பக்கத்தில் கேள்வி, எதுக்காக உன்னை கொழுக்க வைக்கிறார் சொல்லுங்கள். நல்ல கொழுத்த கன்றுகளைப் போல் எதுக்காக உன்னை கொழுத்த கன்றை மாற்றுறார்? ஊழியம் செய்கிறதுக்கு தான். அவருடைய கடைசி கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம்ம செயல்படணுங்க. தன்னால் முடிந்த ஒவ்வொரு விஷயத்தை நிறைய பேர் கிராம ஒழியன்னு பார்க்க தெரியாதுல்ல. இதெல்லாம் ராக்கெட் விடுற வேலையா? சும்மா போய் ஏசு உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே. உனக்கு தெரிஞ்சதை பூரா சொல்ல வேண்டியதான். தெரிஞ்ச பாட்டை தெருவில் நின்று பாடு. சர்ச்சுக்குள்ளே ஆட்டம் போட்டுட்டு ஒரு கிராமத்துலையா தெருவில் ஆடாதவன் எல்லாம் நரகத்துக்கு போயிடுவான். லேலுயா, சர்ச்சில் ஆட்டம் போகிறது நல்லது தான், ஆண்டவர் மையப்படுத்து. தாவீதை போல நடனம் ஆடி அப்பாவே ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல அப்பாவே ஸ்தோத்தரிப்பேன். ஏசப்பா சோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஏசப்பா ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி. ஆமாம், நல்ல நடனம் ஆட வேண்டிதான். சர்ச்சில் ஆடுறவங்க எல்லாம் கிராமத்தில் ஆடணும். ஒரு ஆக்ஷன் செஞ்சு ஒரு பாடணும். சர்ச்சில் பாட்டு பாடிட்டு ஜனங்கள் மத்தியில் பாட்டு பாடலாம். அவன் துன்மா இருக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு அவன் ஆண்டவருடைய அன்பறியும், அவன் சுயநல கிறிஸ்தவன். அவன் சர்ச்சில் ஆண்டவரை பாடிட்டு என்ன செய்யணும்? அந்த ஆண்டவரை தெருவில் நின்று பாடி துதிக்கணும்.
தெருவில் காஸ்பல் சொல்லணும். சர்ச்சில் அற்புதர் 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 இயேசு அற்புதர் சொல்லுங்க, அற்புதர் 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 இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள். சொல்லுங்க, எல்லோரும் கைத்தாளம் போடுங்கள், துடனே சங்கீதம் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். இந்த பாட்டு கிறிஸ்தவங்க, இந்த பாட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த பாட்டை தெருவில்னு பாடலாட்டே உனக்கு நரகம்தான். பக்கத்தில் சொல்லுங்கள், நீ தெருவில் நின்று ஒரு முறையாவது பாடலாட்டா நரகம்தான் உனக்கு. நரகத்தில் பிரிவு பிரிவாக இருக்கும். ஒவ்வொரு பி பிளாக், சி பிளாக், டி பிளாக் அப்படி இருக்குல்ல, அப்படி இருக்கும். அங்கே இருக்கும் எல்லாம். இப்போ நம்ம அங்கங்கே ஒரு இடத்து போனால் பி பிளாக், சி பிளாக் அப்படிங்கிறால, அங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் குடியிருக்கிறாங்க. நரகத்துலேயும் பிளாக் இருக்கும். இது எந்த பிளாக்? இது அற்புதர் அற்புதன்னு பாட்டு பாடி ஏசப்பாவை பற்றி கிராமத்தில் சொல்லாதவங்க பிளாக். இதில் ஒரு 5000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருக்கும். இதனுடைய ஃபாரன் அதான் சொல்கிறாங்களே மதுரை வெப்பநிலை அப்படி போடுறான். மதுரையில் எவ்வளோ, மெட்ராஸில் எவ்வளவு, இன்றைக்கி 100 தொட்டங்கிறான். அந்த பிளாக்களை உள்ள 1000 தொட்டிரும் வெப்பம். அல்லேலூயா. சர்ச்சில் பாடி இந்த அற்புதர் எங்கே பாடணுங்க? அற்புதர்ன்னு சொல்லி எங்கே பாடணும்? அங்கே தான் பாடணும். அல்லேலூயா. இங்கேயும் நீ தனி பிரேயரில் பாடு, அங்கேயும் பாடு, எல்லாமே சொல்கிறேன். கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், குறைகளில் கூப்பிடு நீ பதில் கொடுப்பான், நிறைவாக்குவா உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவா. அல்லேலூயா. உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். பாருங்க, இந்த பாட்டு எங்கே பாடணும்? உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்துட்டார்ல. இதை நீ எங்கே பாடணும்? அங்கே பாடணும், தெருவில் பாடணும். நான் சொல்கிறேங்க, எழுப்புதல் ஜெபிச்சா மட்டும் போதாது. எழுப்புதலுக்கு ப்ராக்டிக்கலாக யதார்த்தமான ஒரு முயற்சி செய்யணும், அனுகூலமான ஒரு முயற்சி செய்யணும். நான் சொல்கிறேன், நம்ம விஎம்எம் ஊழியத்திற்கு கொடுத்த எந்த இலக்குலையும் நம்ம பின்வாங்க போகிறதில்ல. கேம்ப் நடத்துவோம், இந்த வருஷம் கேம்ப் நடத்துவோம், அடுத்த வருஷம் 5 லட்சம் பேரை கூட்ட போகிறோம். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. காசா பணமும் வாயா வலிக்க போகுது, சும்மா ஜெபிப்போம். ஆண்டவரே, இங்கே வர்ற வாலிபர்கள், ஒவ்வொரு வாலிபர்களும் அடுத்த வருஷத்துக்குள்ளே நீ 10 வாலிபர்களை நீ கூட்டு வரணும்டா. இப்போ இருந்து நீ சேர்த்து வைடா. 5 ரூபா 10 ரூபா செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாமல், தேவையில்லாமல் செலவழிக்காமல், டீ காஃபி குடிக்காமல், ஃப்ரெண்ட்ஸோட ஊரை சுற்றாமல், உனக்கு தர்ற உண்டி இல்லை, நீ சேர்த்து வை. அடுத்த வருஷம் முகாமுக்கு சேர்த்து வச்சு அந்த காணிக்கையை இங்கேன்னு தர வேண்டாம், எனக்கு தர வேண்டாம், விஎம்எம்க்குன்னு தர வேண்டாம். நீ அந்த உண்டியல் காணிக்கையை 10 பேரை அழைச்சிட்டு வரதுக்கு நீ பயன்படுத்து. அவ்வளோதான். அங்கே வர்ற வாலிபர்கள் 5 லட்சம் பேர் வர்றதுக்கு 10 பேர், ஒரு வாலிபன் 10 பேரை கூட்டு வரணும்னா எவ்வளோ பேர் தீர்மானம் எடுக்கணும்? ஒரு 5000 பேர். என்ன 5000 பேர் தீர்மானம் எடுத்த போதும், கட்டாயம் எடுப்பான். அதை எடுக்க செய்ய போகிறோம் நம்ம. அப்படி யாராவது 10 பேர் கூட்டு வர தீர்மானம் எடுத்தவனுக்கு கிடைக்காத வேலையெல்லாம் இந்த வருஷம் கிடைச்சிடும். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. அதான் இன்றைக்கி அந்த விதவை வாழ்க்கையில் பார்க்குறோம். சாரிபாத்து விதவை ஒரு எலியாவை போஷிக்கும்படி ஆண்டவன் நம்புகிறார்.
இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நீ அடுத்த வருஷம் கேம்பை குறித்து சொல்கிறேன், அது வர்ற வாலிபன்ட்டு நான் தீர்மானம் எடுக்க சொல்ல போகிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் டிவிலேயோ யூடியூப்பில் பார்க்குறீங்களோ, நீங்கள் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வரணும். இப்போ தீர்மானம் செய்யுங்க. ஒரு 10 பேருக்கு ஃபோன் அடிங்க, ஒரு வேனை பிடிங்க, ஒரு காரை எடுங்க, உங்கள் பிரயாணத்தை திட்டமிடுங்க. இதனால் ராக்கெட் விடுற வேலையை அமெரிக்காவிலையா இருக்குங்க திருச்சி. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் 10 பேரை கொண்டுட்டு வா. இல்லை நான் 10 பேரை பிடிச்சிக்கிறேன், நீ ஒரு 10,000 ரூபா அனுப்பி வை. இல்லை ஒரு 2 வாலிபர்களை என் சார்பாக கூட்டு போங்கன்னு சொல்லி ஒரு வாலிபனுக்கு ஒரு 500 ரூபா அங்கே வந்து அங்கே உள்ள சாப்பாடு, அவனை வேனில் கூட்டு வர்றது, அவனுக்கு பைபிள் இல்லாதவங்க பைபிள் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு வாலிபனுக்கு ஒரு 500 ரூபா, 2 வாலிபனுக்கு நீ 1000 ரூபா இப்போ அனுப்பிவிடு. இங்கே எனக்கு சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? சாரிபத் விதவையை நம்புகிறார். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களை ஏசப்பா நம்புகிறார். எழுப்புதலுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். ஒரு எளியா இல்லை, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு எளியா இல்லை, ஆயிரக்கணக்கான எளியாக்கள் ஆகஸ்ட் 15 ஆண்டவருக்காக எழும்ப போகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர்கள் அபிஷேகம் பண்ணுவார். அங்கே 2 நாளாகம புஸ்தகத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறான். யார்? எசேக்கியா அப்படின்னு 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அங்கே சுற்றிலும் சனகரிப்பு அப்படிங்கிற எதிரி கூட்டத்தார்கள் எல்லாம் கூட்டியாச்சு, சுற்றி நிற்கிறாங்க. 2 நாளாகமம் 32 அதிகாரம் 20வது வசனம், இதில் வசனம் அதில் போட்டுக்குது. இத நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள் என அழுகுறாங்க. ஐயோ பாருங்கள், நாங்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவரை உங்களை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் அற்புதம் செய்யணும்னு சொல்லி அவங்க அபயமிடுறாங்க. என்ன செஞ்சார்? அபயமிட்டார். 2 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணானா என்ன செய்கிறாரு? அடுத்த வருஷத்தில் அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பிடும். ஒரு தூதன் என்ன செஞ்சார்? அங்கே பார்த்தீங்கன்னா அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளின் தலைவர் சேனாதிபதிகள் அதம் பண்ணினான். இப்போ ஈரான் போரில் ஜனங்கள் சண்டை போடுற போர்ச்சுவலை அடிக்கிறான். அவன் அந்த ஈரான் அதிபரை தான் அடிக்கிறான். ஏற்கனவே இருக்கிறவ அடிச்சிட்டா இப்போ அவங்க பையனையும் அடிச்சிட்ட தான் சொல்கிறாங்க. தலைவனை அடிக்கிறான். இங்கே ஆண்டவர் பாருங்க, ஒரு தூதனை அனுப்பி பொறுப்பாக இருக்கிற எல்லாரையும் போட்டாச்சு. அவ்வளோதான், ஜனங்கள் சதுரடிக்கப்பட்டாச்சு, எல்லாம் ஓடுறான். இது இவ்வளவு நேரம் பயங்கரமாக சனகரிப்புங்கிறவன் ஆய்வுன்னு ரொம்ப பேசுகிறான். அவன் துக்க முகத்தோடு என்ன செய்கிறான்? திரும்பி வீட்டுக்கு போயிடுறான். அல்லேலூயா. ஒரு தூதன் அனுப்ப. இங்கே எதிரிகளை அனுப்புறதுக்கு தூதன். நம்மனா எதிரிகளா? ஏசப்பாவுடைய பிள்ளைகள், ஏசப்பாவுடைய ஊழியக்காரங்க, ஏசப்பாவுடைய செல்ல பிள்ளைகள். நாம் எடுக்கிற அந்த முயற்சிகளுக்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணி வர்ற வாலிபர்களுக்கு அவருடைய பிள்ளைகளை தூதன் அனுப்ப மாட்டார், அவரே அங்கே இறங்கி வருவார். அல்லேலூயா. இயேசு இறங்கி வருவார். பரிசுத்த அவருடைய வல்லமை ஆண்டவர் அவங்களை இறங்கி வரும். எல்லோரும் மேலே அமருது, உட்காருது. அந்த வார்த்தை பாருங்க, அமர்ந்தது. நம்ம மேலே உட்காந்துரும் பரிசுத்தாவுடைய வல்லமை. 1,20,000 வாலிபர்கள் மேலே பரிசுத்தாவுடைய வல்லமை அமரும். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் சுவிசேஷர்களா செயல்படுகிறவர்களா, எளியாக்களா அவங்க செயல்படுவாங்க. அப்படிப்பட்ட முகாமுக்காக நான் சொல்லுவேன், இந்த ஊழியத்துக்கு ஐயா கொஞ்சம் கொடுங்கய்யா. அப்படி கொடுக்கன்னா கொடுக்காட்டா பக்கத்தில் சொல்லு, கொடுக்கன்னா கொடு. நானும் அந்த அம்மா நானும் சாப்பிட்டு என் பிள்ளையும் நானும் சாப்பிட்டு சாக போகிறோம் அப்படிங்கிற நான் இருந்திருந்தேனே என்ன சொல்லி சாவடி செத்து தொலை, உனக்கு ஒரு ஏசப்போ ஒரு சான்ஸ் கொடுன்னா. ஆகஸ்ட் 15 அடுத்த வருஷம் இதே மாதிரி சான்ஸ் உனக்கு வருமா? அடுத்த வருஷம் வரைக்கும் முதல்ல உயிரோடு இருப்பியானே தெரியல. இன்றைக்கி தான் நீ சாகணும்னு நினச்சிட்டு இருக்கி, சாப்பிட்டு சாக போகிற. இன்றைக்கி சாகிற செத்து தொலைகிற கழுதைக்கு நீ கொடுத்தேன்னா எக்ஸ்டென்ஷன் ஆயிரும். அல்லேலூயா. வாழ்நாள் எக்ஸ்டென்ஷன் ஆகும். நம்ம அப்படி பேசுவோம், கொடுக்கறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நான் சொல்கிறேங்க, இது எளியாக்களை உருவாக்குற
மீட்டிங். எலியா உருவாக போகிறாங்க. நீ இந்த ஊழியத்துக்கு யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ உன் காணிக்கையின் மூலியமாக எலியாக்கள் போஷிக்கப்பட போகிறார்கள் வேத வசனத்தினால். ஒருவேளை அன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சும் போது வழியில் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு பிரியாணி போட போகிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, வார்த்தையும் கொடுக்க போகிறோம், அப்பமும் கொடுக்க போகிறோம். இதற்கு உன்னுடைய காணிக்க உதவுது. நிறைய பேர் கட்டடம் கட்டுறதுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான். நான் கட்டடம் தேவை தான். நம்மளும் ஒரு 500 மிஸ்டரிகள் தங்கி ட்ரைனிங் எடுப்பதற்கு ஒரு 4 கோடி ரூபாயில் நம்ம இந்த மீட்டிங் முடித்தோடனே அதையும் தொடங்க போகிறோம். திடீர்னு 1000 மிஸ்டரிகள் வந்துட்டாங்கன்னா நம்மகிட்ட இடம் இல்லை. மிஸ்டரி ட்ரைனிங் சென்டர் கட்ட போகிறோம் 4 கோடி ரூபாயில். இந்த செய்தி கேட்குற யாருனாலும் 1 லட்ச ரூபா கொடுக்குற 400 பேர் தான். 401ஆவதாக கொடுத்தேன்னா உன்கிட்ட வேணான்றோம். வா கொஞ்சம் முந்திரக்கூடாதா? பாடி படுவாவி பிள்ளை கொஞ்சம் முன்னாடியும் வந்துடக்கூடாதா? அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோன்னா என்ன சொல்லுவோம்? பாதுகாத்தி கொஞ்சம் வேகமாக வந்துடக்கூடாதா? நாங்கள் விஎம்எம் ஊழியர்கள் சொல்லுவாங்க, மிஸ் பண்ணிட்டீங்களே, சரி இன்னொருக்கு கட்டு நான் சொல்கிறோம். இது தமிழ்நாட்டுக்கு இப்போ கட்டிடுவோம், அடுத்து ஒரிசாவில் கட்டோம்னு சொல்லிடுறேன். நீங்கள் முந்திக்கோ. இந்த டக்கலில் டிக்கெட் எடுக்கும்போது என்ன செய்வாங்க? டீ முடிச்சுக்கணும், டக்குன்னு பதிஞ்சு டக்குன்னு டிக்கெட் எடுக்கணும். எல்லாட்ட க்ளோஸ் ஆயிரும், ட்ரெயின் டிக்கெட் க்ளோஸ் ஆயிரும். நாம் அடுத்து ஆந்திராவில் கட்டும் போது பார்த்துக்கலாம். நீ எப்போ கட்டுவீங்க பிரதர்? கட்டுவீங்க பிரதர். ஏன்னா இங்கே கொடுத்தா தான் எனக்கு குழந்தை பிறகு, கொடுத்தா தான் கல்யாணம் முடியும். இப்போல்லாம் ஒரு காலகட்டத்தில் விஎம்எம் குறித்து செய்திகள் வரப்போகிறது. கைதட்டுங்களேன். நாம் இனிமேல் க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மீட்டிங் கொடுக்குறவங்க என்ன செய்யலாம்? நாளைக்கு நைட்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். நீ பேங்க்கில் அனுப்புகிறவன், மணி ஆர்டர் பண்ணுறவன் போ. அல்லேலூயா. இப்போ நான் பேசுகிறத கேட்டுகிட்டே போகக்கூட, காதில் என்னத்தையா வச்சுக்கிட்டு செய்தி கேட்டுகிட்டே போ. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, இதெல்லாம் கர்த்தர் தம்முடைய வல்லமையில வச்சிருக்கு. அந்த சாரியவாஸ் விதவைக்கு சான்ஸ் கிடச்சிருக்குது. இவ்வளோ ஒரு மீட்டிங்கா? நானா? முத்துலட்சுமி கொடுக்குறாங்க. ஒரு முத்துலட்சுமினா வீட்டில் சர்வெண்ட்டு வேலை பார்க்குற முத்துலட்சுமி அம்மா கொடுக்குறாங்க. பூ வைக்கிற அம்மா பூ கட்டி கொடுக்குறாங்க. சித்தாள் வேலை பார்த்து கொடுக்குறாங்க. இந்த பணக்காரர்கள் மனசில் தான் ஆண்டவர் பேசணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், தே பிக் அனௌன்ஸ்மெண்ட். அந்த ட்ரெயினில் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான் பாரு. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு விஎம்எம் எக்ஸ்பிரஸ் திருச்சி போகும், திருச்சி மொராய் சிட்டி வரை செல்லுகிற எக்ஸ்பிரஸ். அந்த இடம் கொஞ்ச நேரத்தில் இடம் முடிய போகிறது. கொடுக்குறவங்க இடம் முடிய போகிறது. எல்லாம் இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த பயணிகள் 1ஆம் நடைமேடையில் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 5 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும். நாளைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்து முடிச்சிடணும். கைதட்டுங்களேன். ஒன்றில்ல, இப்போயே முடிச்சுருங்க. கழுது எதுக்கு நாளைக்கு வரைக்கும்? அல்லேலூயா. நாளைக்கு எப்போ க்ளோஸ் ஆகுன்னு தெரியாது. விஎம்எம் அந்த பேங்க்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். நான் சொல்கிறேங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நான் சொல்கிறேன், இந்த சாரிபாத்து விதவை அந்த கதை உண்மையாக பொய்யா? இந்த செய்தியை ஆன்லைனில் இங்கே கேட்குற நீங்களும் சரி, மற்றவங்க இது பொய்யா இருக்குமோ? என்ன முடுக்கோன்னு அடை கொடுத்தாளா? அந்த அடையை ஊழியக்கார் கொடுத்ததுனால பஞ்சகாலம் தீர் மட்டும் அதையெல்லாம் எடுத்து வாசிங்க. எத்தனை வசனத்தில் இருக்குது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 அதிகாரம் 13, 14. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எல்லோரும் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். ஆன்லைனில் பார்க்குறவங்களையும் இந்த வசனம் எடுத்துக்கோங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மற்றும் பானையின் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அடுத்த வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள். என்ன பாருங்க, அவ்வளோதாங்க. அங்கே வார்த்தையின்படி தேசத்துல மழை பெய்கிற நட்டிக்கும். தேசம்லாம் பஞ்சமாக இருக்கும், ஆனால் நம்ம வீட்டில் பஞ்சம் இருக்காது.
யார் வீட்டில்? இந்த விதவை அம்மா வீட்டில். ஏன்னா கொடுத்துட்டாங்க, மூட்டு கோணம் அடையே கொடுத்துட்டாங்க. என்ன அற்புதம்! இந்த 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 சம்பவம் உண்மையா பொய்யா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வார்த்தையில உறுப்புகளோ ஒளிந்து போகாது. இந்த வசனம் உண்மைன்னா அப்போ நீ கொடுக்க முந்தணும்ல, செயல்பட உங்களல்ல. எதுக்கு எலியா சோறு சாப்பிட்றதுக்கா? எலியாவுக்கு நீ இல்லாட்டா இன்னொரு காகத்தை அனுப்பிவிட்ருவார், காகலட்டா புறாவை அனுப்பிவிடுவார், குருவி அனுப்பிவிடுவார், எத்தனை இருக்குது மாடு அனுப்பிவிடுவார், என்னமா செய்வாருங்க. மண்ணாவை போடுவார். ஏன்னா இவனுக்காக ஒரு மண்ணா போட்டுற மாட்டாரா? லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மண்ணா சாப்பிட்றாரு, ஒரு எலியாவை போசிக்க மாட்டாரா? நீ உருப்படணும், உன் பிள்ளை உருப்படணும், உன் வீட்டில் கடன் பிரச்சனை தீரணும், உன் வியாதி சுகமாகணும், நீ பிளஸ்ஸிங்காக இருக்கணுங்கிறக்க ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். வாலிபர் முகாம் ஒரு சான்ஸ், ஆகஸ்ட் 15 ஒரு சான்ஸ். கொடுக்குறவங்களுக்கு ஆசீர்வாதம், கொடுக்கறதோடு ஒரு 10 பேரை அழைச்சிட்டு வர்றவங்களுக்கு அதோட பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா! நான் சொல்கிறேங்க, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதங்க. பஞ்சகாலம் தீரமட்ட இந்த சம்பவம் உண்மையானால் நீங்களும் நானும் பிரயாசப்படுகிறதுல இன்னும் முந்திக் கொள்ளுவோம், ஜெபிக்கிறதுல முந்திக் கொள்வோம். பாருங்கள், எலியாவுக்கு ஒரு இன்னொரு கதை, இன்னொரு சம்பவத்தை வாசிப்போம். 3 சம்பவத்தை உடைய ஏசப்பா சொல்ல சொன்னார். 3 சம்பவம். அடுத்து எலிசாவை உருவாக்கின சூனமியாள். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4 அதிகாரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4 அதிகாரம். எல்லோரும் சூனமியாள் அந்த அம்மா பக்கத்தை திருப்பிக் கொள்வோம். 9வது வசனம், 10வது வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, எப்பயுமே ஊழியத்துக்கு காணிக்க வரணும்னு சொன்னால் அம்மாமார்களை தான் கேட்கணும்னு போட்டிருக்கு. அவங்க தான் புருஷன்ட்ட சொல்லுவாங்க போட்டிருக்கு. புருஷனா ஒய்ஃபை நோக்கி அந்த ஊழியத்துக்கு காணிக்க தாப்பான்னு சொல்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குமான்னு தெரில. என்ன இங்கே போட்டிருக்குது? அவள். அப்போ நம்ம விஎம்எம்ல ஃபண்டு வேணுனாலே யாரை தான் பிடிக்கணும்? பெண்கள் மத்தியில் ஊழியத்தை கூட்டணும். அல்லேலூயா! அவள் புருஷனை நோக்கி. எல்லாம் பெண்கள் மத்தியில் எவ்வளோக்கு எவ்வளோ ஊழியம் இருக்குது. ஆண்டவர்கிட்ட பாருங்கள், இயேசு கிறிஸ்து இருக்கும்போது யார் காணிக்கினால் ஆசினால் ஊழியம் செய்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு வந்துடுறாங்க. நான் சொல்கிறேன், இந்த செய்தி கேட்குறேன், எல்லாம் சொத்தை விற்றுட்டு பேசாமல் விஎம்எம்க்கு வந்துடுங்க. நான் சொல்கிறேன், ஆசினால் ஊழியம் செய்துன்னா அதுதான். ஒரு நாள் ஏசப்போக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்காது. நான் சொல்கிறேங்க, இந்த சுனமியாள்கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? புருஷன்ட்ட ஆர்டர் ஒழுங்காக அவர் நல்லவர் மாதிரி இருக்கிறார், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறான். நீங்கள் இந்த செய்தி கேட்குற அக்காமார்கள், அம்மாமார்கள், பாட்டிமார்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், என்னை பாருங்கள். நான் நல்லா இருக்கேனா? நான் நல்லா பேசுகிறேனா? நான் பரிசுத்தவான் என்று நான் பார்க்குறீங்களா? நான் உண்மையாக இவ்வளோ பேரை ஊழியம் செய்கிறோம்ல, நானும் சரி, விஎம்எம் மிஸ்டர்களையும் சரி, நாங்கள் நல்ல ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பில்லை பாருங்கள். இன்னொரு யார் வீட்டு பிள்ளைகளோ லவ்வில் அடிமையாக இருக்குது, குடிக்க அடிமையாக இருக்குது, அங்கே சிகரெட் குடிக்கிறது, கஞ்சா அடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் ரட்சிப்புக்காக கிராமத்தில் உள்ள வாலிபர்கள், எல்லா வாலிபர்களையும் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறதுக்கு எவ்வளோ பிரயாசப்படுறோம். எங்களை பாருங்கள், எங்களுடைய இது முடிஞ்சு 50,000 கிராமங்களில் காஸ்பல் அறிவிக்கணுங்கிறோம். இன்னும் 500 மிஸ்டரிகள் ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 மிஸ்டர் ட்ரைனிங் கொடுத்து இந்தியாவில் 7,000 மிஸ்டரிகள் எழுப்பி 1,00,000 கிராமங்களை சொந்தமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் நல்லவங்கன்னா நீங்கள் எங்களுக்கு காணிக்கதாங்க. அல்லேலூயா! பரிசுத்தவான்ன்ற ஒரு பையனா அங்கே வேலூரில் பாவம் கஷ்டப்படுற ஒரு பையன், ஏசப்பா அழுகிறார், இவ்வளோ ஒரு முகாம் என்கிட்ட காசு இல்லைன்னு மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டான். திடீர்னு திருச்சி அந்த பெல் அப்படிங்கிற சர்ச்சில் ஒரு அம்மா பிள்ளை வளையலை கழட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிள்ளை வளையல் போட்டிருப்பாங்க உள்ள, நல்ல அந்த வளையலை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், இது எழுப்புதலின் அடையாளம். அவங்க வாழ்க்கையில் அவங்க ஆண்டு மேலே உண்மையாக அனுபவிச்சிருக்காங்க. அதுக்காக நான் உங்கள்கிட்ட அப்படி கேட்கல, அர்ப்பணிப்புகள் உங்களால் எண்ண முடியும். இதற்காக உபவாசம் ஜெபம் பண்ணுறதே பெருசுங்க.
இதை குறித்து மற்றவங்களுக்கு இப்போ இந்த செய்தி கேட்குற எல்லோரும் யூடியூப் போங்க பார்க்கலாம். யூடியூப் போங்க, எல்லாம் எடுங்க. யூடியூப் போங்க, விஎம்எம் டிவின்னு போடுங்க. விஎம்எம் டிவி போடுங்க. பிடிச்சோன்னே என் மூஞ்சி தெரியும் பாருங்க. இதை நீ மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணு. இந்த செய்தி நீ கேட்குறீங்களே, இதில் 3 கதை கணேசன் சொல்கிறப்பல இந்த 3 கதையும் பிரசங்கத்தை கேளுன்னு சொல்லி அனுப்பிவிடு. லேலுயா, நீ மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டால் போதாது. இப்போ எதுக்காக சாரிபாத்து விதவை கதையை, எலியாவை போசுற கதையை எதுக்கு பைபிளில் எழுதி வச்சுருக்காரு? இதெல்லாம் ஊரெல்லாம் படி. அந்த அம்மாவை நான் ஆசீர்வதித்தேன் கொடுத்ததுனால, எலியாவை போஷித்தனால ஆசீர்வதித்தேன். இதுபோல் நீங்கள் எல்லாம் கொடுங்க. இன்றைக்கி இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த தமிழ்நாட்டில் கணேசன் ஒருத்தன் எழும்புவான். கணேசனோட 1800 மிஸ்ரி எழும்புவாங்க. அவங்க 1,00,000 வாலிபர்களை கூட்டி சேர்ப்பாங்க. பெரிய ஒரு எழுப்புதலை நான் கட்டளையிட போகிறேன். அந்த மீட்டிங்கு நீ கொடு, அந்த சாரிபாத்து விதவை போல நீ கொடு என்று சொல்லி ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் அறியணுங்கிறக்காக எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த செய்தி கேட்குறேன். நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டால் போதாது. நான் இந்த முகாமுக்கு 1ஆம் தேதியை கொடுத்துட்டேன், போன மாதமாக கொடுத்துட்டேன், திருப்தியாக இருது. நீ கொடுத்துட்டே இல்லை, இன்னும் கொடுக்குறவங்கள்ட்ட நீ சொல்லு, நான் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், நீயும் கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க. இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாலே முகாம் தேவைகள் சந்திக்கப்பட்டுருங்க. தமிழ்நாட்டில் எழுப்புதல் வந்துடும். எலியாக்கள், ஆயிரக்கணக்கான எலியாக்கள் எழும்புவார்கள். நான் சொல்கிறேங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒன்று பாருங்கள். இந்த அம்மா என்ன தெளிவாக பாருங்கள். 9ஆம் வசனத்தில், இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான். நீங்கங்க கொடுக்குற யாருனாலும் கொடுத்துமே எனக்கு பிளஸ்ஸிங் வரலைங்கிறவங்க நிறைய பேர். கொடுத்து அவங்க நல்லா இருக்காங்க, நாங்கள் நல்லா இல்லைன்பாங்க. அப்படி இல்லைங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, நாங்கள் நல்லா இருக்கணும். என்னது, ஏசப்பா நல்லா இருப்பார், தேவனுடைய ராஜ்யம் விரிவாகும். இந்த விஎம்எம்காக கொடுத்த அநேகர் இருக்கிற 30 வருஷமாக கொடுக்குறவங்க இருக்காங்க. நான் ஊழியம் ஆரம்ப நாட்கள்லேருந்து கொடுக்குறவங்க. அவங்க கண்ணு பார்த்தா, கணேசன் உங்கள் ஊழியம் இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு, உங்களுக்கு கொடுத்த நானும் இவ்வளோ பெருசாகிடுச்சு, என் கம்பெனி பெருசாகிடுச்சு, என் பிள்ளைகள் பெருசாகி வேலை பார்க்குறாங்க, எல்லாம் அந்த பிளஸ்ஸிங். அதான் சாட்சி, அதான் சாட்சி. பரிசுத்தவான் கணக்கு அவங்க ஆக்சில் இறங்குறாங்க. இந்த அம்மா பிளான் மட்டும் இல்லை. நிறைய கிறிஸ்தவங்க பிளானிங் மட்டும்தான் சொல்லுவாங்க, பிளானிங் மட்டும்தான் செய்யும், செயல்பாடே கம்மியாக தான் இருக்கும். இந்த அம்மா ஆக்சில் இறங்கிட்டாங்க. ஒரு டக்குன்னு சொத்தை விற்று பணத்தெல்லாம் சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் புருஷன்கிட்ட வாங்கி கீழே மெத்தையில் மீண்டு வீடை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் என்னாச்சு, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு இருக்கிற குழந்தை இல்லாத அந்த குறைவை நிறைவாக்குறார். பாருங்கள், இவங்க இவ்வளவு நல்ல ஊழியக்கார் கவனிக்கிறத பார்த்த உடனே இந்த ஊழியக்காருக்கு இவங்களுக்கு ஏதாவது திரும்ப செய்யணும். அங்கே தாங்க அற்புதம் இருக்குது. இந்த ஊழியத்திற்கு யாரெல்லாம் தியாகமாக கொடுக்குறார்களோ அவர்களெல்லாம் ஜெபக்குறிப்புகளை எழுதி வாங்குகிறோம். ஆண்டவரை, இந்த ஊழியத்திற்கு செயல்பட்டார்களே, இந்த எழுப்புதல் விரும்ப ஒரு முகாமில் பங்கு பெற்றார்களே, தீர்மானம் செய்தார்களே, 10 வாலிபர்களை அழைத்து வரும்படி தீர்மானம் செய்திருக்கிறார்களே, 52 நாட்கள் உபவாசம் இருக்கும்படி ஒப்பு கொடுத்துருக்கிறார்களே, இவங்களுக்கு இவங்க குறைய நிறையா மாற்றுங்க. அதுதான் ஊழியக்காரோட ஜெபம். இன்றைக்கி விஎம்எம்மில் இருக்கிற டேவிட் கணேசனாயும் சரி, இங்கே இருக்கிற ஊழியக்காரர்களும் சரி, ஜெபிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினால் உங்களுக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டி அற்புதம் செய்யும்படி திறப்பில்லை என்று ஜெபிப்போம் ஐயா. லேலுயா. குழுவாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபக்குறிப்பை பேப்பரையும் கேர்ஃபுல்லாக படித்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்கு எலிசா தீர்க்கதரிசி தன் வேலைக்காரன் கேயாசியை கூப்பிட்டு கேட்குறார். இதோ 13ஆம் வசனத்தில், இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, நான் உனக்கு ஆசீர்வதிங்களா. ஆண்டவரே, இவ்வளோ என்ன கவனிக்கிறாங்க, இவங்களுக்காக நான் ஜெபிக்கணுமே, இவங்களுக்காக திறப்பில் நிற்கணுமே, இவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் திருமண காரியத்தில் அற்புதம் நடக்கணுமே, உங்கள் பிள்ளைகள் இன்னும் நல்ல எக்ஸாம் பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணுமே,
குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கணுமே. தூண்டுகிறது. எலிசாவை ஜெபிக்க தூண்டுகிறது, போரிட தூண்டுகிறது. ஊழியக்காரர்கள் உண்மை உத்தமத்தோடு கிளைம் பண்ணி ஜெபம் பண்ணால் போதும். முன்னூற்றுக்கு அதிபதி வேலைக்காரனுக்காக அற்புதத்திற்கு வரும்போது அவன் இதற்கு பாத்திரவனாக இருக்கிறார். அவன் உமக்கு ஜெபாலயத்தை, தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார், ஜெபாலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறார், அவன் பாத்திரவான் சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் இருக்கிற குறைவை நிறைவாக்குவதை நீங்கள் பாத்திரராக இருக்கிறீர்களா? அதற்கு ஒன்றே ஒன்று, உன் மூலியமாக ஊழியக்காரர்கள் உருவாக வேண்டும், எலிசாக்கள் போஷிக்கப்பட வேண்டும். எங்கள் ஊழியத்துக்கு தான் கொடுங்க இல்லை, உங்கள் பாஸ்டர் கொடுங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக தசமம் வாங்க கொடுங்க. அது மிஞ்சி இன்னும் உங்களுக்கு பாரம் இருக்குதா, கிராம ஊழியத்துக்கு கொடுங்க, அந்த முகாமிற்கு கொடுங்க, முகாமிற்கு கொடுங்க. இருக்கிறதுலே பாஸ்டர்களில் தாங்க ரொம்ப ஏழைகள் ரொம்ப இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு சின்ன வீட்டில் மனைவியை வச்சுட்டு பரிதாபமாக இருக்குது அவங்கள பார்த்தா. ஆனால் உண்மையாக ஊழியம் செய்கிற நிறைய கிராம போதகர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் அப்படிப்பட்ட கிராமங்களில் ஊழியம் செய்கிற போதகர்களை நாம் தோழமை மிஸ்டரிகளாக எடுத்து எங்களோடு இணைந்து ஊழியம் செய்ய எங்களால் ஆன உதவிகளை செய்து அவர்களையும் பழக்க வைக்கிறோம். நான் சொல்கிறேன், உங்கள் போதகர்கள் எது குறைவு இருக்குதா விசாரிங்க, ஏதாவது செய்யலாமா விசாரிங்க. அதோடு கூட இப்படிப்பட்ட மிஸ்டரி ஊழியத்தை தாங்க, இப்படிப்பட்ட முகாம், வாலிபர் முகாமில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாலிபர் ரட்சிக்கப்படுவதற்கும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், இவ்வளோ பெரிய வேலைக்கு என்னை வச்சிருக்கிறது, உசுரோடு வச்சிருக்கிறதே பெருசுங்க. இதில் எனக்கு சம்பளம் பத்தலைன்னு சொல்லுவான் சில ஊழியக்காரன். பரிதாபமாக இருக்கும். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியலைங்க. என்னை உயிரோடு வச்சுருந்து இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறதே பெருசு. இதில் எனக்கு மாதம் 1,00,000 ரூபா சம்பளம் வரணும். என்னங்க இது, சம்பளம் கொடுத்துருவார், நீ உசுரோடு இருப்பியா அப்படி ஒரு கேட்டார்னா, உன் ஆத்துமா இந்த ராத்திரி வேளையில் எடுத்துக்கொள்ளப்படுமானால். முழு நேர ஊழியர்கள் இதில் முறுமுறுப்பு இல்லாமல் ஊழியம் செய்யணும், சந்தோஷமாக ஊழியம் செய்யணும், சமாதானத்தோடு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. எப்பொழுதாவது எலிசாட்ட போய், அப்பா உனக்கு எதுவும் பணப்பிரச்சனை இருக்கா நான் தருவா, எலிசா போய் ஜெபிச்சிருப்பாரா? அவர் விவரமில்லாத ஊழியக்காரர். திடீர்னு நாகமான் சொல்லி பையில் சாக்கில் காணிக்க கொண்டு வந்திருக்கிறான், கழுதையில் வச்சு ஏற்றி கொண்டு வந்திருக்கிறான். குஷ்டரோகம் அற்புதம் நடந்துருச்சு. அற்புதம் காணிக்க தான், நாங்கள் காணிக்க வாங்குகிற பழக்கம் இல்லைங்க, எப்படி சொல்ல இருப்பார். இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில் எழும்பிட்டால் எழுப்புன்னு வந்துடும். எழும்பிட்டாங்களா? எங்கே எழும்ப, அதுதான் ட்ரை பண்ணுறோம். அப்படிப்பட்ட எலிசாக்கள், இந்த வாலிபர்கள், அடுத்த சந்ததிகள் உருவாக வேண்டும் என்று தான் இவ்வளோ பிரயாசப்படுகிறோம் இந்த வேயமும் ஊழியத்தின் மூலியமாக. சாரிபாத் விதவை எலியாவை போஷிக்கிறார், சூனமியாள் எலிசாவை போஷிக்கிறார்கள். ஆண்டவர் அணிக்கிற ஏதோ உற்போ காலகட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குழந்தையை கொடுக்கிறார். அந்த குழந்தை ஒரு காலத்தில் இறந்து போயிருது, இறந்த குழந்தை உயிரோடு எழுப்புகிறார். இதெல்லாம் யாருக்கு இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும்? எலிசாக்கள் உருவாவதற்கு, எலிசாக்கள் போஷிக்கப்படுவதற்கு உதவி செய்கிறவர்கள். ஏசப்பட்ட சம்பளம் கிடையாது, கிம்பளம் தான் உண்டு. பக்கத்தில் சொல்லுங்க, லட்ச லட்சமாக வரும். உங்களுக்குள்ள சம்பளம் எப்படி வரும்? உன் பிள்ளைகள் டாக்டர் ஆயிடுவாங்க, உன் பிள்ளைகள் இன்ஜினியர் ஆயிரும், உன் பிள்ளைகள் வெளிநாட்டு போயிரு, இதான் சம்பளம். லேலுயா. சம்பளத்தை கணக்கு பார்க்காம யாரெல்லாம், கணக்கு பார்க்காம யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ, கணக்கு பார்க்காம ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செயல்படுறாங்களோ, சூனமியால் நினச்சிருப்பாங்க, இந்த ஆளுக்கு நம்ம வீட்டில் மாடியில் இடம் கொடுத்தா நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன லாபம் அப்படி கேட்குறான். என்ன கேட்டால், ஹவுஸ் ஓனர்கள் என்ன, ஒழுங்காக உங்கள் வீட்டில் கொஞ்சம் வாங்கிக்கோங்க, வாடகைக்கு வாங்க, அநியாயம் வாடகை வாங்காதீங்க. எழுப்புதல் வரணும்னா எல்லாம் மாறணுங்க. வீடு வச்சிருக்கிற ஹவுஸ் ஓனர் மாறணும், சர்ச்சு போகிற கிறிஸ்தவம் மாறணும், எல்லாரும் இருதயத்துலேயும் ஒரு பாரம் வரணும், ஜெபிக்கிற பாரம், கொடுக்குற பாரம், செயல்படுற. ஒன்றும் இல்லை, வாழ்ந்தாது காமிக்கிட்டோமே, வேலை பார்க்குற இடத்துல வாழ்ந்தாது காமிக்கிட்டோமே.
கிறிஸ்தவனை வாழ்ந்து காமிக்கிறட்டுமே. நான் சொல்கிறேன், அதனால தான் இந்த முகாம் முடிஞ்சு நம்ம ஒரு முகாம் வைக்க போகிறோம். எழுப்புதல் விரும்புகிற முகாம் போல் தமிழ்நாடு ஃபுல்லாக, வெளிநாடுகள் எல்லா இடத்துலையும் போக போகிறோம். 4 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு 20 பேர் 30 பேர் கூட்டி வைக்கிறோம், நீங்கள் வாங்கினா நம்ம போயிட வேண்டி தான். இந்த முகாம் ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம ஊழியர்களே இருக்கக்கூடாது, இன்னொரு 4 பேர் தான் ஆர்கனைஸ் பண்ணும். ஒரு ஹவுஸ் ஓனர் என் வீட்டுக்கு வாப்பா அப்படி கூப்பிட்டா போயிடுவோம். 4 பேர் சேர்ந்து அந்த திமிர்வானை தூக்கிட்டு வர்றேன். 4 பேர் ஒருமனப்பட்டு, அதுக்கு தான் கேங் வச்சுருக்கோம். 4 பேர் கேங் இந்த முகாமில் சேலஞ்சு பண்ண போகிறோம். ஒரு 4 பேர் சேர்ந்து நீ ஓப்பனிங் மீட்டிங் வை, நான் வந்துடுறேன், எங்கள் ஊழியக்காரங்க வருவாங்க. ஜீசஸ் லவர்ஸ் கேம்ப் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் ஜீசஸுடைய லவர்ஸுகளா மணி லவர்ஸுகளா? ஜீசஸ் லவர்ஸ்கள். ஜீசஸ் லவர்ஸ்னால் போனால் போயிடுவீங்க, அங்கே போனால் போவீங்க. இல்லை, நான் கொஞ்சம் யோசித்து ஜெபிச்சு சொல்கிறேன். பெரிய தீர்க்கதரிசி இவங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேன், போனால் போக வேண்டிதான். நான் அவன் 100க்கு அதிகமாக சொல்கிறான். ஒருத்தன் போனால் போகிறான், வானா வர்றான். நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துலேயும் பெரிய கூட்டம் எழுமணுங்க. இயேசுவை உண்மையாக நேசிக்கிறவர்கள் கூட்டம். ஜீசஸ் லவர்ஸ் கேம்ப். இந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்து நீ செய்ய போகிறது ஜீசஸ் லவர்ஸ் கேம்ப். அல்லேலூயா. இங்கே சிறுவர் பெற்றோர் இரவு ஜெபம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் அழகாக நமக்கு அடுத்தடுத்து திட்டங்களை தருகிறார். அடுத்த சிறுவர்கள் தான் நாளை தலைவர்களாக மாறுவாங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம்? சிறுவர் பெற்றோர் இரவு ஜெபத்தில் வந்துட்டு உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு ட்ராக்ஸ் கொடுக்க போங்கன்னு சொல்லுவோம். அதில் 10 ஒருத்தர் போயிட்டா அந்த சின்ன பிள்ளை அவன் பில்லிகரமாக மாறிடுவான். கை தட்டுங்களேன். மோகன் சீன் ஆசசமாக டிஜி சினகரனாக மாறிடுவான். நீங்கள் ஜெபிச்சுட்டு போய் வீட்டில் படுத்து உறங்கிட்டால் அவனும் ஜெபிச்சுட்டு நாளைக்கும் படுத்து உறங்குவான். இன்றைக்கி இருக்கிற முன்னணியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, பகலில் படுத்து உறங்கிடுவான். ஏன்னா உறங்குற நேரமா நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிட்டா காலையில் ஊழியத்துக்கு ஆள் எடுக்கணும். ஏசப்பா ராமலதும் ஜெபம் பண்ணி மறுநாள் நினைச்சிடறாரு. ஊழியக்காரர்கள் சூஸ் பண்ணுறார். 12 என் பெண்ணை வாருங்கன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் இங்கே 2வது கதையை பார்க்குறோம். என்ன ஒரு கதை இருக்குது. என்ன 2வது கதையில் சூனமியாளை ஆண்டவர் ஆசீர்வதித்து விடுகிறார். 3வது ஒரே ஒரு எஸ்தரை அடாப்ட் பண்ணுறாங்க. ஒரு எஸ்தரை, மொர்தெகாய், அப்பா அம்மா இல்லாத ஒரு ஊழியரை அடாப்ட் பண்ணுறாங்க, ஒரு ஊழியரை தாங்குறாங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு எஸ்தரை அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு அனாதை. டேவிட் கணேசனே அனாதை தான், நான் ஒரு அனாதை. எல்லாம் ஒரு அம்மா என்ன செய்கிறார், ஒரு மொர்தெகாய் என்ன செய்கிறார், அடாப்ட் பண்ணுறார். எஸ்தரை அடாப்ட் பண்ணுறார். சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா வளர்க்குறார், தினமும் கற்பிக்கிறார், எச்சரிக்கிறார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்கள் எல்லாம் மொர்தெகாய் போல ஆகணும். மொர்தெகாய் கிறிஸ்தவனாக மாறணும். பக்கத்தில் சொல்லுங்க, மொர்தெகாய் கிறிஸ்தவனாக மாற வேண்டும். இங்கே மொர்தெகாய் கிறிஸ்தவனாக மாறுங்கடானா அதில் ஒருத்தன் வில்லன் பேர் என்ன? ஆமான்களாக தான் இருக்கான். என்ன? ஆமான்களை தான் இருக்கிறான். ராஜா என்ன தவிர யாரும் கனம் பண்ண போறாரு, ஆமானா நினைச்சுக்கிறான். நான் சொல்றேன், எல்லாரும் மாறணுங்க. ஆமான் கிறிஸ்தவர்கள், ஆமான் ஊழியக்காரர்கள், மொர்தெகாய் கிறிஸ்தவர்கள். நான் எப்பவுமே இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் 3 கிறிஸ்தவங்க பேர் வச்சிருக்கேன். 3 பிரிவுகள் வச்சிருக்கிறேன். என்ன 3 பிரிவர்கள். 1 சாமுவேல் 17 3 கிறிஸ்தவங்கள் பேர் வச்சுருக்கேன். அது பிரசங்கம் பண்ண சூப்பராக இருந்துச்சு. ஒன்று என்ன கிறிஸ்தவன், கோலியாத் கிறிஸ்தவன். அவன் பெருமை பீத்திக்கிட்டே இருப்பான். நான் யார் தெரியுமா, என் வெயிட் என்ன, என் ஹைட் என்ன, இதெல்லாம் நம்ம 1,00,000 வாலிபர்களுக்கு சொல்லுவோம். அவன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவர் அவனை பிளஸ் பண்ணிடுவார். அப்போ நம்ம பிரசங்கத்தை கேட்டு நிறைய பாவிகள் மனம் திரும்பி பரலோகத்தில் இருப்பான். அப்போ பரலோகத்தில் ஓட்டெடுப்பு எடுத்து வச்சா யாருக்கு ஓட்டு விடும்? நமக்கு தான், விஎம்எம் தான் ஓட்டு விடும். ஒருவேளை நரகத்தில் போட்டி போட்டால் நான் டெபாசிட் வாங்க மாட்டேன். ஏன்னா என்னை யாருக்குமே
தெரியாதுல்ல நரகத்தில். ஏன்னா நம்ம ஊழியத்தில் சந்திக்கப்பட்டவங்க முறம் பரலோகத்துக்கு வந்துடுவான். கை தட்டுங்களேன். இந்த ஊழியத்தில் கொடுத்தவங்க, ஜெபித்தவங்க, கூட்டம் 1,00,000 பேருங்கிற 50,000 கிராமங்களில் காஸ்பல் இருக்குங்கிறோம். எவ்வளோ லட்சங்களை பார்ப்போம், கோடிகளை பார்ப்போம். அப்போ நமக்கு ரொம்ப பரலோகத்தில் ஓட்டு எடுத்துடலாம். நரகத்தில் என்னை போட்டிடுறதுக்கு விட மாட்டாங்க. வெளில போனால் தானே, நரகத்துக்குள்ளே இருக்கவங்க தான் நரகத்துக்கு போட்டி போடணும். நான் சொல்கிறேன், இந்த செய்தி கேட்குற எல்லாரும் நீங்கள் நரகத்துக்கு போக போகிறீங்களா, பரலோகத்துக்கு போக போகிறீங்களா? ஒவ்வொருவரும் அந்த கோலியாத் கிறிஸ்தவன், சவுல் கிறிஸ்தவன், 1 சாமுவேல் 17 என்ன கிறிஸ்தவன்? சவுல்னா ஒளியிற கிறிஸ்தவன். முகாம் நடக்கையில நல்லா ஜெபிச்சுக்கிட்டு, உன்னால் முகாம் வர முடியல, வீட்டில் இருந்து கண்ணீரோடு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. அன்னைக்கு சாப்பிடாத, சுதந்திரம் கிடைக்க போகுது. 1,20,000 வாலிபர்கள் விடுதலை அடைய போறாங்க. கை தட்டுங்க. பாவத்திலிருந்து விடுதலை அடைய போறாங்க, சாபத்திலிருந்து விடுதலை அடைய போறாங்க, குடி பழக்க விளக்கத்திலிருந்து விடுதலை அடைய போறாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேங்க, இவ்வளவு பெரிய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நீ வாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து கறியை தின்ன, மீனை தின்ன, முட்டையை தின்ன, படுத்துக்கிட்டு உறங்குறேன். பிச்சு போடுவார் பிச்சு. தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே வந்துருங்க, 10 பேரை கூப்பிட்டு வாங்க. வரலையா வீட்டில் உட்காந்து உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. முகாம் முடிகிற வரைக்கும் சோறை சாப்பிடக்கூடாது. சரி, சுகர் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கோங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க, தூங்காதீங்க. அன்னைக்கு தூக்கணும். அல்லேலூயா. எல்லாம் செயல் கோலியாத் கிறிஸ்தவன், ஒளிகிற கிறிஸ்தவங்க. சவுல் எல்லாம் தெரியும், ஆனால் ஒளிஞ்சுக்கிடுவான். வல்லம் இருக்குன்னு தெரியும், ஒளிஞ்சுக்கிடுவான். வரங்கள் இருக்குன்னு தெரியும், ஒளிஞ்சுக்கிடுவான். பிரசங்கம் தெரியும், ஒளிஞ்சுக்கிடுவான். கடைசி கட்டளை தெரியும், ஆனால் அதை செய்ய மாட்டான், ஒளிஞ்சுக்கிறோம். அது சவுல் கிறிஸ்தவங்க. சவுல் கிறிஸ்தவங்க. ஏசப்பாவுக்கு எந்த கிறிஸ்தவங்க தேவை? தாவீது கிறிஸ்தவர்கள். கை தட்டுங்களேன், கை தட்டுங்களேன். தாவீது கிறிஸ்தவங்களுக்கு குவாலிஃபைடு ஒன்றும் தேவையில்லை. நமக்கு மாதிரினா அவ்வளோதாங்க. எண்ணி பார்த்துங்க. மோகன் சிலாசஸ் ஒருத்தர் கிடைச்சாருங்க. எவ்வளோ உலகம் ஃபுல்லாக அவர் மூலிமா எழுப்பல் வருகிறது. கை தட்டுங்களேன். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி மாறணும். என்ன அவர் ட்ராக்ஸ் கொடுக்க வர்றேங்கிறாரு, வந்துடுவார். என்ன கேட்டால் முதல்ல ஒரு நாள் வாங்கன்னு சொல்லுவோம், அடுத்து விடுவோமா? விடுவோமா? அண்ணே மாதம் வந்துருங்கண்ணே. வந்துடுவாங்க. தாகமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் உருவாக போகிறார். அவர்கள் தான் வருகிற லட்சக்கணக்கான கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு சவாலையா, சவாலையா. நாம அப்படி ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவங்க தசமபாகத்தில் எத்தனை ஊழியக்காரர்களுக்கு காணிக்க கொடுக்குறார், எவ்வளோ சபைகள் கட்டி கொடுக்குறார். நம்ம மிஷனரிகளுக்கே மாதம் 500 மிஷனரிகளுக்கு மாதம் 1,500 ரூபா வீதமாக 7.5 லட்சம் ரூபா தர்றாங்க. அவங்க கொடுக்குற அந்த தன்மையை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? மாதம் 20% காணிக்க கொடுக்க போகிறோம். மற்ற ஊழியத்தை. கை தட்டுங்களேன், நல்ல கை தட்டு. நமக்கு நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் கட்ட வேண்டியிருக்கு. சர்ச்சு கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். ஆனால் நாம ஜார்க்கண்டில் 10 சர்ச்சு கட்ட தரணும் உறுதி பண்ணிட்டோம். இப்போ 3வது சர்ச்சு காணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. இந்த 3வது சர்ச்சு கட்டுறதுக்கு காணிக்கை நேரம் தந்து முடிச்சிருக்கணும். ஏன்னா பிப்ரவரியில் மோகன் சேனன்னு வர்றாங்க, அங்கே வர்றாங்க. அந்த சர்ச்சு எல்லா டெடிக்கேஷனுக்கு, அங்கே உள்ள ஊழியத்துக்கு நாமளும் போகிறோம், அங்கே போகிறோம். அதை காணிக்க குறையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், என்கிட்ட இருக்கிற ஒரு செல்ஃபோன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த செல்ஃபோனையும் கொடுத்து இதை 7 விட்டு இதுக்கு வர்ற காணிக்க ஜார்க்கண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டேன். கை தட்டுங்களேன், நல்லா கை தட்டு. இந்த செய்தியை கேட்குற அன்பு நண்பர்களே, உன் செல்ஃபோன்லாம் கழுதை விற்று முதல்ல காணிக்கிறது, அடுத்து புது செல்ஃபோன் வாங்கிக்கோ. நீ ஏசப்பா தந்துடுவார். எப்படி எழுப்பல் வரணும்? சும்மா பழைய நகை, எஸ்ஐ அழுக்கு நகையை தாலி சேனாய என்னத்தையா கெட்டி இசை கருப்பாக இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. அது பழசு, உங்களுக்கு காண அறுத்துரும், தோடு செய்ய. ஆனால் அதுக்கு 10 மாடல் வீட்டில் வச்சுருப்பீங்களோ, இருப்பாங்க, அது வேற. நான் சொல்கிறேங்க, நீ கொடு. நான் சொல்கிறேங்க, எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள். எங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில்
எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள்? மொர்தெகாய் கிறிஸ்தவர்கள். அவர் யாரு? அனாதைகளை அடாப்ட் பண்ணுறான், தாம் பிள்ளை போல வளர்க்குறான், போதிக்கிறான், வைராக்கியத்தோடு வசனங்களை சொல்லிக் கொடுக்குறான், ஜெபிக்க சொல்லிக் கொடுக்குறான், உபவாச சொல்லிக் கொடுக்குறான். ராஜா நீ செத்தாலும் சாகிறேன் என்று ராஜாவின் முன்பாக தைரியத்தோடு நிற்க வைக்கிற மொர்தெகாய். ஒரே ஒரு எஸ்தர் 127 நாடுகளில் லட்சக்கணக்கான ஜனங்கள் விடுவிப்பதற்கு அவர்கள் அந்த எஸ்தர் உதவி செய்கிறாள். எழுப்புதல் வருகிறது. நான் சொல்றேன், மொர்தெகாய் கிறிஸ்தவர்களாக எஸ்தர் கிறிஸ்தவ. எந்த கிறிஸ்தவெல்லாம் மாறிடக்கூடாது? அமான், ஆமான், அமான், ஐயோமான், ஐயோ கொஞ்ச நாள் இல்லை, நீ எந்த கணம் வரணும்னு சொல்லி செஞ்சியோ அதில் தான் ஜாதம். நீ செஞ்ச தூக்கு மரத்திலே அவனை தூக்கு போட்டுறாங்க. ஐயோ, எது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறையோ அந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினா அந்த ஆசீர்வாதமே உசுரை எடுக்கும். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படி வீடு கட்டுகிறாயா, கட்டு, வேணான்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு பங்கு. எல்லா கிறிஸ்தவங்களும் என்ன தெரியுமா செய்யணும்? உன் வீடு எவ்வளோ கட்டுறியோ 1 கோடியா, நீ அதில் 10 லட்சத்தை சர்ச்சு கட்டணும். இப்படி மிஸ்டரிகள் ட்ரைனிங் சென்டர் கட்ட போகிறோம் 4 கோடி ரூபாய் தான். நீ தான் சூனிமியால் தர்றாங்க, நீ தர்றதுக்கு என்ன? நான் சொல்கிறேங்க, இது பைபிள் சொல்லுதுங்க. ஏசப்பாவுக்காக கொடுத்த சாரிபாத் விதவை சூனிமியால் ஏசப்பாவிற்காக வளர்த்தெடுத்த மொர்தெகாய் மூலியமாக எவ்வளோ ஆசீர்வாதம். இன்றைக்கு இங்கே இருக்கிற இந்த செய்தி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஆகஸ்ட் 15 நம்முடைய பிரயாசக்கு தக்க பலனை தரப்போகிறோம். அன்னைக்கு ஒரு எழுப்புதல் தமிழ்நாட்டை பற்றி பிடிக்க போகிறது. அநேக எலியாக்கள், எலிசாக்கள், எஸ்தர்கள் தமிழ்நாடு எங்களுக்கு உருவாக போகிறார்கள். அதற்கென்று நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து நிறைவேற்றம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஓ ராஷாக்கா பதூர் அது யாக்கா மஷீலர பதுர் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம். ஆண்டவர் கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆலையிலோய் ஆண்டவரை என்ன சாரிபாத் விதவை போல தரித்திரத்தில் இருந்தாலும் எலியாவுக்கென்று ஒரு அடையை கொடுத்தது போல், ஒரு பங்கை கொடுத்தது போல் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சுனமியாள் போல. ஆலையிலோயா எலிசா உருவாக்குவதற்கு ஒரு வீடு கட்ட போகிறேன், ஒரு அறை கட்ட போகிறேன். இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு வீடு கட்ட போகிறீங்களா? அதில் உள்ள தசம பாகத்தில் ஒரு மிஸ்டரி வீடு கட்டித்தாங்க. 2 லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மிஸ்டரி வீட்டில் ஒரு குடும்பம் தங்கும், பயிற்சி எடுக்கும். அவங்க எலிசாக்களா ஆண்டவருக்குன்னு பெரிய காங்களை செய்வாங்க. இல்லை 400, ஒரு வேலை 400 பேர்கள், 1 லட்சம் தருகிற 400 பேர்கள் வேணும். அதில் 400 பேரில் நானும் ஒருவராக ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுங்கள். அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? 500 மிஷனரிகள் இந்த வளாகத்தில் உருவாக போகிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் மிஷனரிகள் உருவாக போகிறார்கள். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர்கிட்ட போடுங்க, ஆண்டவரே என்னால் என்ற காணிக்கையை இந்த வாலிபர் முகாமிற்கு தருகிறேன், இந்த ஊழியத்துக்கு தருகிறேன். என்னால் என்ற காணிக்கைகளை 50,000 கிராமங்களுக்கு காஸ்பல் செய்வதற்கு, சுவிச அறிவிப்பதற்கு நான் தருகிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹரிகாமா சாம்பாபா சாக்காபா தூரது யாக்காமா தூரா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, மொர்தெகாய் போல எஸ்தர் உருவாக்குவதற்கு பிரயாசப்படுங்க. அடாப்ட் பண்ணுங்க. ஒரு மிஸ்டரியை அடாப்ட் பண்ணுங்க. ஒரு கிராமத்தை தத்தெடுங்க. ஒரு கிராம ஊழியத்தில் சுவிசேஷ அறிவிக்குவதற்கு, புதிதான ஒரு கிராமத்தில் சுவிசேஷ அறிவிப்பதற்கு நான் மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய் தருகிறேன். ஒரு கிராமத்தை தத்தெடுக்கிறேன். உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே எல்லாம் சாரிபாத் விதவை போன்று, சூனமியாளை போன்று, மொர்தெகாயை போன்று என் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஒரு பொருதனை செய்யுங்க. நான் உங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சாரிபாத் விதவையின் நிமித்தமாக அவளையும் அவள் பிள்ளையும் குடும்பத்தார்கள் எல்லோரையும் பஞ்சகாலம் தீர்மட்டும் குறைவுகளை நிறைவாக்கினரே. சூனிமியாள் நிமித்தமாக குறைவுகளை நிறைவாக மாற்றினரே. மொர்தெகாய் நிமித்தமாக மொர்தெகாயும் ஜீரோவாக இருந்த மொர்தெகாயை ஹீரோவாக மாற்றினரே.
சிங்காசனத்தில் அதிகாரியாக உயர்த்தினீரே. தெருவில் இருக்கிற மொர்தெகாயை அவன் செய்த உபகாரங்கள் நிமித்தமாக சிங்காசனத்தில் உட்கார வைத்தீரே. இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் அப்படியாக செய்வீராக. கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.